ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும். ஐ லவ் தட் வேர்ட். என்ன வார்த்தை தெரியுமா? சகலத்தையும். ஆமென். சகலத்தையும்னா என்ன? அந்த சகலம்னு வந்துட்டு அதுல ஒண்ணுமே எல்லாமே அடங்கிரும். சமைக்கிறது கூட அடங்கிரும், பேசுறது அடங்கிரும், ஒரு சூழ்நிலை நமக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அடங்கிரும். சில நேரத்தில் நம்ம பண்ண ரியாக்ஷன் தான் பிரச்சனையை பெருசாகுச்சு. நம்ம எடுத்த சில தவறான முடிவுகள் தான் குடும்பத்தை பிரிச்சுச்சு. உண்மைதான். அன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் அமைதி காத்திருந்தா, அன்னைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா, அன்னைக்கு என் முகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் நான் கொடுக்காம தான் இன்னைக்கு என் குடும்பம் அப்படி இருந்திருக்காது. நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அனுசரிச்சு போயிருந்தேன்னா அதுக்கப்புறம் அது என்னவா மாறி இருக்கும் அந்த பிரச்சனை. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே எல்லார போல ஏவாளை போல மற்றவர்களை கை காண்பிக்கிற ஏவாள் இல்ல. அல்லேலூயா. நம்ம ஏவாளை போல இருக்கக்கூடாது. சர்பம் வஞ்சித்தது. சர்பம் சொல்லும் பொழுது புருஷன்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அக்சாலை போல பிரச்சனை இருந்திருக்காது. அக்சால் கழுதையை விட்டு இறங்கி தான் புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப சர்பத்தின் மேல மட்டும் பிரச்சனை இல்லை. பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. ஸ்திரீகள் எப்படி திரும்பணும் தெரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசாசு தந்திரத்தை ஸ்திரீகள் கிட்ட தான் காமிச்சிடும். ஆமென். தந்திரத்தை எல்லாம் யார்கிட்ட காமிக்கிறா? ஆமா. கெட்டதுன்னு சொன்னா நீங்க ஓடிடுவீங்க. அதனாலதான் அவன் எந்த கெட்டதையும் கெட்டதா காமிக்க மாட்டான். ஆமென். வஞ்சிக்கப்படுறது எப்படிங்க? கெட்டதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கெட்டதுன்னு முடியும், நல்லது மாதிரி காமிப்போம். லோத் இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார். சோதோமும் குமோராவும் எப்படி இருந்தாலும் தெரியுமா? ஏதேனை போல இருந்துச்சு, எகிப்தை போல இருந்துச்சு. பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லது மாதிரியே இருந்துச்சு. மொத்த குடும்பம் காலி. அதனாலதான் என்ன வேணும் தெரியுமா? ஸ்திரீகளுக்கு டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவி. அக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள விட்டுருவீங்க, அக்கா குடும்பத்தை பிரிச்சிடும். ஆமா. அந்த அக்கா பேசுறத பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லா இந்த அக்கா நம்ம கூட வரும் போல இனிமையா பேசுவாங்க. ஆனா அந்த அக்காவால தான் ஒரு பெரிய ஆபத்தை பிசாசு உள்ள கொண்டு வந்திருப்பான். தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத சில பொருட்கள், தேவையில்லாத சில ஐக்கியங்கள், டிசர்ன் பண்ணாம பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கிறதுனால உள்ள விட்டதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை. இதுக்குதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஞானத்தை தாரும், பகுத்தறிகிற கிருபை. இதெல்லாம் பேக்கேஜ் அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. இது எல்லாமே அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. அனாயிட்டிங் உங்களுக்குள்ள இருந்தா ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள அவங்க பின்னணியை பார்ப்பீங்க. அந்த அக்கா எரிஞ்சு விழுற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த அக்கா உண்மையான அக்காவா இருக்கும். சில நேரத்தில் சில நபர்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய கணவர் போய் யாரு கூட கை கோத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா உங்க கணவர் நினைச்சுப்பாரு இந்த பிசினஸ் ஓஹோன்னு வரும், நீங்க முட்டி போடணும். உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அந்த டிசைனிங் கொடுப்பார். இல்ல இவரோட பிசினஸ் பண்ணா பெரிய லாஸ் வரப்போகுது. நீங்க நான் உங்களுக்கு சொன்ன பலிபீடத்துக்கு முன்னாடி போய் ஆண்டவரே இது எப்படியாவது தடுத்துக்கிறதுக்கு நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்க. அங்க கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? ஒருத்தருக்கும் சண்டை உண்டு பண்ணி இந்த ஃப்ரெண்டு தான் குடிக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம பிள்ளைய. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இயேசு நாமத்துல முறிப்பார். டிசர்ன் பண்ணணும். இதெல்லாம் தேவனிடத்தை கேட்டு வாங்கணும். முதலாவது சுதந்திரத்தை, இரண்டாவது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, மூன்றாவது நீரூற்று. கேட்டு வாங்கினால் கேட்டா கர்த்தர் கொடுப்பார் என்பது தைரியம். ஏன் தெரியுமா? நான் பிள்ளை மாத்திரம் இல்லை, நான் சுதந்திரம்.